கடலூர் மாவட்டத்தில் ரேஷன் கடைகளுக்கு வந்த தரமற்ற முறையில் இருந்த 90 டன் துவரம் பருப்பை திருப்பி அனுப்ப நுகர்பொருள் வாணிப கழகம் முடிவு செய்வதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை பாத்தீங்கன்னா 1416 மொத்த இந்த ரேஷன் கடைகள் மூலமாக சுமார் 7 லட்சத்துக்கு அதிகமான குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, சர்க்கரை, மண்ணெண்ணெய், துவரம் பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வரும் நிலையில தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ள காரணத்தினால துவரம் பருப்பு, பாமாயில் போன்ற பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கடலூர் மாவட்டத்தில் உள்ள நியாய விலை கடைகளுக்கு இந்த மாதம் வழங்க வேண்டிய பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஆகியவை சரிவர விநியோகம் செய்ய முடியவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கிறது. இந்த நிலையில கடலூர் மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டிய 620 டன் துவரம் பருப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலையில கடலூர் நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கு தனியார் நிறுவனத்திலிருந்து 90 டன் அளவுள்ள துவரம் பருப்பு வந்துள்ளதாகவும் இதனை பரிசோதனை செய்த அதிகாரிகள் துவரம் பருப்பு தரமற்ற முறையில் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து அந்த 90 டன் தரமற்ற முறையில் இருக்கக்கூடிய துவரம் பருப்புகளை அதிகாரிகள் மீண்டும் திருப்பி அனுப்பும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தற்போது தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. மேலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டிய தரமற்ற துவரம் பொறுப்பு பொதுமக்கள் விநியோகம் செய்தால் அரசிற்கு அவப்பெயர் ஏற்படும் என்பது கருதி தற்போது அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியானதை அடுத்து கடலூர் மாவட்டத்தில் இந்த தகவல் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பத்மநாபன்.